தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது தமிழிசையை கண்டித்த அமித்ஷா மற்றும் இனி ஏர்போர்ட்டுகளில் பிரஸ் மீட்டு கிடையாது அண்ணாமலை. முதல்ல அமித்ஷா தமிழிசை மேட்டரை பார்க்கலாம் மக்களே. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தோல்விக்கு காரணமே அண்ணாமலை அவர்கள்தான் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை ஜாடை மாடையாக வைத்தார். நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வியூகம் அமைத்தோம். அந்த கூட்டணி வியூகத்தில் அதிமுக இருந்தது. எங்கள் தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் உடன்பாடு இல்லை. எங்கள் தலைவரின் முடிவை நான் எதிர்க்கவில்லை. அதே சமயம் ஒருவேளை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் திமுக இத்தனை இடங்களை பெற்றிருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு. தலைவர்கள் யாராவது சொல்லும் கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்கிறேன் என்ற போர்வையில் மோசமான விமர்சனங்களை பாஜக ஐடி விங்கு வைத்தால் அதன் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே மிக பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக எல்லா டிவிலையும் சொன்னாங்க. மேலும் ஊபிஸ் எல்லாரும் தமிழிசை அவர்கள்தான் அடுத்த பாஜக தலைவராக வரப்போகிறாரு, அண்ணாமலைக்கு ஒரு பதவியை கொடுத்து டெல்லியில் உட்கார வைக்க போகிறாங்க என்று ஊபிஸ்கள் தங்களுடைய ஆசையை சோசியல் மீடியாவில் கணிப்புகளாக பரவ விட்டு வந்தனர். இந்த நிலைமையில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா, தமிழிசை சவுந்தரராஜன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, பவன் கல்யாண் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. பாலகிருஷ்ணாவும் கலந்துக்கிட்டார். அந்த ஃபங்க்ஷனில் தமிழிசை அவர்கள் ஒவ்வொரு தலைவராக வணக்கம் போட்டுக்கிட்டே போகும்போது அமித்ஷா அவர்களிடம் வரும்போது ஒரு வணக்கத்தை வச்சார். பதிலுக்கு அமித்ஷா அவர்கள் வணக்கத்தை வச்சுட்டு அங்கேயே தமிழிசையை பிடிச்சி ஏதோ சொன்னார். அவர் என்ன பேசினார் என்ற ஆடியோ கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் ஒரு விரலை நீட்டி எச்சரிக்கை விடுப்பது போல் தமிழிசையிடம் சொல்லியது என்னவாக இருந்திருக்கும் என்று பல்வேறு விதமான ஊகங்கள் சமூக வலைதளங்களில் உலாவி வருகின்றன. தமிழிசையும் அவரிடம் ஏதோ மறுத்து பேசுவது போல்தான் தெரிந்தது. என்ன பேசியிருப்பார்கள் என்பது குறித்து ஒரு சிறிய கற்பனை. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த மாதிரிலாம் பொது வெளியில் பேசாதீங்க சார். நான் எதுவும் தப்பாக பேசலை சார். பொய் பேசாதீங்க. நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேட்டு அண்ணாமலை எது பேசினாலும் செய்தாலும் அதற்கு மறுபேச்சு உங்களிடமிருந்து வரக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? கண்டிப்பாக சார். இப்படித்தான் இருந்திருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துகளும் இல்லை. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் இனிமேல் ஏர்போர்ட்டுகளில் பிரஸ் மீட்டு கிடையாது என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார். ஏன் என்ற விளக்கத்தையும் அவரே சொன்னார். இனிமேட்டு ஏர்போர்ட்டுகளில் பிரஸ் மீட்டு கிடையாது. பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் யாரும் பேட்டி கொடுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த போகிறோம். ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது டிராவல் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சுருப்போம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும். அது குறித்த எந்த விதமான தெளிவும் இல்லாமல் அப்படியே ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கறது சரியாக இருக்காது. எனவே இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மட்டுமே பிரஸ் மீட். 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே பத்திரிகைக்காரங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து விடுவோம், நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்ணாமலை அவர்கள் பொதுவாக எந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல தயங்குவதே இல்லை. அதுவும் புள்ளி விவரங்களோடும் அதிரடியாகவும் எதிரிகளின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத வகையிலும் இருக்கும். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாருன்னா சென்னை ஏர்போர்ட்லேயும் பதில் சொல்லுவார். கோயம்புத்தூரில் இறங்கினோடனே அங்கேயும் பதில் சொல்லுவார். இது மாதிரி அண்ணாமலையின் அதிரடி பேட்டிகளை இனிமேல் ஏர்போர்ட் போன்ற இடங்களில் பார்க்க முடியாது. இது பற்றி பொதுமக்கள் நெட்டிசன்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. தமிழிசை அவர்கள் கொடுத்த பேட்டி எல்லாம் அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடை உருவாக்கி இருக்கிறது குறித்து டெல்லி தலைமைக்கு கவலையாக இருந்திருக்கும். அதனால தான் ப்ரெஸ் மீட் என்பது ஆஃபீஸில் மட்டும் இருக்கணும், அதையும் நீங்கள் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். அதில் உண்மை இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.